everyone, assalamu alaikum and welcome back to our channel Sabis Tube. இன்னைக்கு நம்ம சேனல்ல மலேசியா டே 2 vlog தான் பார்க்க போறோம். அன்னைக்கு நாங்க எங்க போயிருந்தோம் அப்படினா கென்டிங் ஹைலாண்ட்ஸ் தான். மலேசியால கென்டிங் ஹைலாண்ட்ஸ் மஸ்ட் விசிட் பிளேஸ் னு சொல்லியிருந்தாங்க. சோ அதனால வந்த நெக்ஸ்ட் டேவே நாங்க கென்டிங் பிளான் பண்ணிட்டோம். சோ கண்டிப்பா 1 டே ஃபுல்லா தேவைப்படும். அன்னைக்கு காலையில ஒரு 8 o'clock போலவே எந்திரிச்சு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு நாங்களும் கடகடன் ஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆயிட்டு ரூம்ல இருந்து ஒரு 9:45க்கு கிளம்பிட்டோம். சோ நேரா போயிட்டு நாங்க இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும். கேஎல் சென்டரில் தான் போய் பஸ் ஏறணும். ஸோ அங்கேருந்து அப்பார்ட்மெண்ட்லேருந்து கேஎல் சென்டர் போகிறதுக்கு ஒரு 5 minutes ஆஃப் வாக் தான். ஸோ போகிற வழியில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுக்கலான்னு வந்துட்டோம். ஆரி பவன் இருந்தது. ஸோ நம்ம ஊரை சாப்பாடு தான் நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நேராக அங்கே வந்தாச்சு. அங்கே தோசை, பூரி அண்ட் தென் இடியாப்பம் அதெல்லாம் ஆர்டர் பண்ணி நல்லா சூப்பராக சாப்பிட்டுக்கிட்டோம். பிகாஸ் நாங்கள் போகிறது ஒரு கென்டிங் ஹைலாண்ட் ஒரு சைனீஸ் ஏரியா தான். ஸோ இந்தியன் ரெஸ்டாரண்ட்லாம் பெருசாக இருக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் நல்லாவே இங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு நம்ம கிளம்பிடலான்னு சொல்லிட்டு நேராக அந்த பஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தோன்னாக்கா நமக்கு பஸ் புக்கிங் 1:30 வரைக்கும் பஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் நாங்கள் ஆன்லைன்லேயே முதல் நாள் புக் பண்ணதுனால டக்குன்னு போயிட்டு பஸ் ஏறிட்டோம். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மொத்தம் 2 பஸ் இருக்குது. ஏரோ பஸ்ஸுன்னு ஒன்று இருக்குது அண்ட் தென் ரெசார்ட் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸுக்கான டிக்கெட் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. எங்களுக்கு ஏரோ பஸ்ஸில் மட்டும் தான் டிக்கெட் கிடச்சிது. ஸோ அதுதான் முதல் நாள் புக் பண்ணோம். நீங்கள் கென்டிங் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக முதல் நாள் இல்லை அதுக்கும் முதல் நாளே டிக்கெட்ஸ் புக் பண்ணிவிடுங்க பஸ்ஸுக்கு. ஏன்னா அங்கே போயிட்டு கிடைக்காது. ஒரு 1:30 ஆகிடுச்சினாலே நமக்கு அதுக்கு மதியத்துக்கு மேலே கிளம்பி ஒரு 3 o'clock ஆகிடும் போய் ரீச் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ப்ரையராகவே புக் பண்ணுறது தான் பெஸ்ட். நல்ல வேளை நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். இல்லைனா எனக்கு ஹாஃப் டே வேஸ்ட்டாக போயிருக்கோம். கேஎல் சென்ட்ரல்லேருந்து கென்டிங் போகிறதுக்கு ஒரு 55 minutes to 1 hour அந்த மாதிரி ஆகும். டிராஃபிக் இல்லைனா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடலாம். இங்கேருந்து நம்ம பஸ்ஸில் தான் போகணுன்னு கிடையாது, கேபும் புக் பண்ணி போகலாம். பட் கேப் புக் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நம்ம ஒரு நியர்லி ஒரு 140 to 150 ringgits பே பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு இந்த மாதிரி பஸ்ஸுங்கும் போது ரெசார்ட் வேர்ல்ட் பஸ் அப்படின்னாக்கா நமக்கு 20 ringgits ஈச் வரும். இந்த மாதிரி ஏரோ பஸ்ஸுனாக்கா நம்ம 10 ringgits ஈச் அந்த மாதிரி வரும். ஸோ அதனால் நமக்கு இதுதான் பெஸ்ட்டு. கென்டிங்லேயும் நமக்கு நிறைய ரூம்ஸ், ரெசார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அங்கேயே கூட நம்ம எங்கள் லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நேராக செக்கிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்புறம் அந்த இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே கூட செக் அவுட் பண்ணிட்டு கூட வரலாம். பட் நீங்கள் அந்த மாதிரி தங்குற பிளான் இருக்குன்னா கென்டிங்கில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் இல்லை லக்கேஜஸ் தூக்கிட்டு போயிட்டு திரும்ப அதை எடுத்துகிட்டு திரும்ப செக்இன் பண்ணணும், அந்த ப்ரொசீஜர் அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு காலையில் போயிட்டு ஈவினிங் வந்துக்கலாங்கிற ஐடியாவில் தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ காலையிலே கிளம்பி போயிட்டு நேராக அவானா ஸ்டேஷனில் போய் பஸ்ஸை இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்யூக்கு பெரிய இதெல்லாம் இருந்தது. பட் நாங்கள் வீக் டேஸில் போனால க்யூவை அவாய்ட் பண்ணிட்டோம். இல்லைனா இவ்வளோ தூரத்துக்கு க்யூ நின்றுருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு பிளான் பண்ணி தான் அவங்க ஃபுல்லாக நீட்டாக வச்சுருக்குறாங்க. நாங்கள் இந்த கேபிள் காருக்குமே ஆல்ரெடி டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம். ஸோ அது இங்கே வரீங்கன்னா கவுண்டரில் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது எப்போதுமே மோஸ்ட்லி அவைலபிளாக தான் இருக்கும். பிகாஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது கேபிள் கார், நிறைய இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு பிரச்சனை இருக்காது. பட் க்யூ நிற்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தோன்னாக்கா கேபிள் கார் டிக்கெட்டும் நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம். ரிட்டன் டிக்கெட்டும் சேர்த்து புக் பண்ணிட்டோம். ஸோ கேபிள் காருக்கு 1 way நம்ம பண்ணோன்னாக்கா 10 ringgits வரும். நம்ம ரிட்டனுக்கும் சேர்த்து போட்டோம்னா 18 ringgits தான் வரும் ஒரு ஆளுக்கு. ஸோ அதை புக் பண்ணிவிட்டு அதுக்கு டைமிங்லாம் கிடைக்காது. நம்ம எப்போ போகிறோமோ திரும்ப ரிட்டன் வந்துக்கலாம். அதுக்கு இந்த டைமுக்குள்ளே வரணும் அப்படின்லாம் கிடையாது. பட் பஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டைம் வச்சு தான் புக் பண்ண முடியும். இந்த டைமுக்கு போகிறோம், நாங்கள் இந்த டைமுக்கு ரிட்டன் பஸ்னால் அந்த டைமுக்கு அங்கே இருக்கணும். இல்லைனா அந்த பஸ் கிடைக்காது. அதனால நாங்கள் ரிட்டன் பஸ் நாங்கள் புக் பண்ணலை. ஸோ நேராக இங்கே வந்தாச்சு. பெருசாக கூட்டம் இல்லாதனால க்யூ ரொம்ப சின்னதாச்சு. ஸோ டக்குன்னு மூவ் ஆகி போயிட்டே இருந்தோம். பெருசாக எங்களுக்கு வெயிட்டிங் டைம் இல்லை. கைதுன்னு தூக்கிக்கோங்க நீங்கள். ஸோ பஸ் மூவிங்லேயே தான் இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம ஏறணும். இதில் 2 மாதிரி கேபிள் கார் இருக்குது. ஒன்று ஸ்டாண்டர்ட் காண்டோலோஸ் அண்ட் இன்னொன்று கிளாஸ் 4 காண்டோலோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் கீழே ஃபுல்லாக கிளாஸ் இருக்கும் அண்ட் 6 people தான் உட்காரலாம். இது பார்த்தோன்னாக்கா ஒரு 8லேருந்து 10 பேர் வரைக்கும் உட்கார வைப்பாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த க்ரௌடு. அண்ட் இது பார்த்தோன்னாக்கா நம்ம கீழே க்ளோஸ்டாக இருக்கும், சைடில் மட்டும் ஃபுல்லாக கிளாஸ் இருக்கும். ஸோ நமக்கு இங்கேருந்து அந்த 15 minutes ரைடு அவ்வளோ சூப்பராக செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அவ்வளோ அழகாக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இந்த கேபிள் கார். இது வரைக்கும் நாங்கள் எங்கேயுமே கேபிள் கார் போனதில்லை. ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்தது. இங்கேருந்து 15 minutes ஆகும் ரெசார்ட் வேர்ல்ட் போகிறதுக்கு. ஸோ இங்கே நம்ம கேபிள் காரில் போகிறது தான் பெஸ்ட்டு. நமக்கு டைமும் சீக்கிரமாக போயிடலாம். அண்ட் மோஸ்ட்லி கார் தேவைப்படாது. பிகாஸ் அங்கே எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். ஒரு ஸ்டேஷன், ஒரு ரெசார்ட்லேருந்து இன்னொரு இதுக்கு எல்லாமே இன்டர் கனெக்டட் வாக்கபிளில் தான் இருக்கும். அதனால் பெருசாக கார் தேவைப்படாது.
ஃபைசின் இங்கே பாரு ஃபைசின், என்ஜாய் பண்ணுறியா? அண்ட் நம்ம பாதியிலே போயிட்டு இருக்கும்போதே சின்ஸ்வி ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாப்பிங் வரும். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் டெம்பிள் இருக்குது. ஸோ அதை பார்க்கணுன்னா நம்ம அப்படியே இறங்கி போய் பார்த்துட்டு வரலாம். இங்கே பெருசாக அதுக்கு வந்து சார்ஜெலாம் கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ அப்படியே இறங்கிட்டு நம்ம போய் பார்த்துட்டு திரும்ப வரும்போது ஒரு கார் வரும்போது டக்குன்னு ஏறிக்க வேண்டியதுதான். ஸோ இங்கே வந்து ஒரு லைட்டாக ஸ்லோவாக மூவ் ஆச்சு, வேணும்னா இறங்கிக்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு ஹை ஸ்லோப்பில் வந்து ஏறுற மாதிரி இருக்கும். செம்ம சூப்பராக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த வியூ எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. கீழே ரோட்ஸு, அதுக்கப்புறம் அங்கே கார் போகிறது எல்லாமே கீழேருந்து இவ்வளோ உயரத்துலேருந்து பார்க்குறோம் இல்லையா? ஸோ அது மூவிங்லேயே இருக்கும்போது அது பார்க்கும்போது நல்லா த்ரில்லிங்காக நல்லா இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு ஹை ஸ்லோப்பில் ஏறுவோம். ஸோ அங்கே போய்ட்டு ஃபுல்லாக க்ளவுட்ஸ் வந்து மறைஞ்சிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் போக போக நல்லா க்ளவுட்ஸ்குள்ளே வரும்போது நல்லா குளிர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா சில்லுன்னு காற்று வேறு. ஸோ கீழே இருக்கிற கேப்ஸ் வழியாக அந்த சில்னஸ் வந்துகிட்டே இருந்தது. செம்ம சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். கென்டிங் ரெசார்ட்டில் மொத்தம் 2 தீம் பார்க் இருக்குது, இண்டோர் அண்ட் அவுட்டோர் அப்படின்னு சொல்லிட்டு. இண்டோர் வந்துட்டு கென்டிங் ஸ்கைட்ரோபோலிஸ், அவுட்டோர் பேர் வந்துட்டு கென்டிங் ஸ்கை வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டிபெண்ட்ஸ் ஆன் த வெதர் கண்டிஷன், அதை பொறுத்து தான் வந்து அவுட்டோர் ரைட்ஸ் எல்லாம் ஆப்ரேட் ஆகுதா இல்லையான்னு வந்து டிசைட் பண்ணுவாங்களாம். சப்போஸ் மழைலாம் பெய்யுங்களா திடீர்னு வந்து அப்ரப்டாக வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க ரைட்ஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. பட் இண்டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போதுமே இருக்கும். ஸோ அதனால் வந்து நமக்கு அது ப்ரையாராக கூட டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ நமக்கு எப்படி நமக்கு வெதரை பொறுத்து நம்ம வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேபிள் கார் வந்து ஸ்கை அவென்யூ ஸ்டேஷனில் வந்து இறங்கிடுச்சு. ஸோ இங்கே வந்து டாப் ஃப்ளோரில் தான் வந்து இறங்கும். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து உள்ளே போகணும். உள்ளே வந்து லோயர் ஃப்ளோரில் தான் நமக்கு தீம் பார்க் இருக்கும். ஸோ மேலே இருக்கிற 3 ஃப்ளோரில் வந்து கொஞ்சம் அவுட்லெட்ஸு, அதுக்கப்புறம் வந்து நிறையா ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ், அந்த மாதிரி ஃபுட் கோர்ட் எல்லாமே வந்து இருந்தது. ஸோ இங்கே மேலே 3rd ஃப்ளோர்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. லோயர் ஃப்ளோரில் தான் வந்து எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக அந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் போட்டு கிட்ஸ் எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து நிறைய வந்து யூடியூப் வீடியோலாம் பார்த்துருந்தோம் கென்டிங் பற்றி. நான் வரத்துக்கு மட்டும் நம்ம பார்ப்போம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸில் எல்லோரும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது ஒரு கிட்ஸ் ஏரியா, குழந்தைங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஃபுட் ஆகட்டும் ஸ்டே ஆகட்டும் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், மேலே வந்து கசினோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லியிருந்தாங்க யூடியூப் வீடியோஸ்லலாம். பட் நாங்கள் இங்கே வந்து நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, இது வந்து கிட்ஸ்க்கு மட்டும் இல்லை அடல்ட்டுக்கும் வந்து பெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் பிளேஸு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம் இங்கே. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்து பார்ப்பீங்க. இன்க்ளூடிங் மை மதர் இன் லா அவங்களுமே இங்கே வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நான் காட்டுறேன். ஸோ இங்கே ஃபுட் கோர்ட் நிறையா இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு லெவலையும் நிறைய அவுட்லெட்ஸ் இருக்குது. நாங்கள் இங்கே உள்ள ஃபஸ்ட்டு வந்த உடனே வந்து என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தடவை ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டோம். இங்கே முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, எல்லாமே பக்கத்தில் இருக்குது. நம்ம பெருசாக நம்ம நடந்து இப்போது நார்மல் தீம் பார்க் அப்படின்னாலே நம்ம ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சென்னையில் எம்ஜிஎம் ஆகட்டும் சரி, இல்லை மற்ற எந்த பார்க்காக இருந்தாலும் ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே எல்லாமே பக்கத்தில் அதனால் ஈஸியாக எங்களுக்கு இந்த ரைடு முடிச்சுட்டு அந்த ரைடு, அப்புறம் ஃபைஸினை கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் ஒன்று பார்த்து பண்ணோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பார்க்கில். ஸோ உள்ளே வந்துட்டோம். 2 மணிக்கு மேலே தான் வந்து ரைட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு போட்டிருந்தது. ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் இங்கே சுற்றிட்டு அப்புறம் லஞ்சு முடிச்சுட்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ நேராக இங்கே இருக்கிற ரைட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு டிக்கெட்ஸ் வந்து செக் பண்ணணும். டிக்கெட்ஸ் வந்து நமக்கு ஆன்லைன்லேயே ரொம்ப கம்மியாக கிடச்சிது. அதுவும் வந்து அன்லிமிட்டெட் பாஸ், நம்ம எவ்வளோ ரைட் வேணாலும் போய்க்கலாம்.
ஸோ அந்த மாதிரி ஒரு பாஸ் வந்து எனக்கு, என் ஹஸ்பண்டுக்கு, ஃபைஸுக்கு 3 பேருக்குமே எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் மதுரையில் வந்து ரைட்ஸ்லாம் வருவாங்களான்னு கொஞ்சம் டைலமாலே இருந்தோம். அதுக்கப்புறம் சரி அவங்களுக்கும் ஃபேமிலி ரைடெல்லாம் காட்டான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சேர்த்து 4 பேருக்குமே அன்லிமிட்டெட் பாஸ் எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு மேலே வந்தாச்சு. ஸோ மேலே வந்துட்டு பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி ஃபுட் கோர்ட்டில் ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. இது வந்து ஜெய்தூன் ஃபுல்லாக டர்க்கிஸ் ஸ்வீட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருந்தது. பட் அதுக்கான இடம் இது இல்லைன்னு தெரிஞ்சது. பிகாஸ் ப்ரைஸியாக இருந்தது. நம்ம அதுக்கான இடத்துக்கு போகும்போது அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ இங்கே ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் என்னன்னாக்கா, இங்கே ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட் வந்து இருந்தது. ஸ்ரீ பாண்டி ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இது யாருமே எனக்கு வீடியோஸில் காட்டவே இல்லை. ஒரே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஸ்பைஸ் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருந்தாங்க. பட் இந்த ஸ்ரீ பாண்டி ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தோன்னே எங்களுக்கு செம்ம ஹாப்பி. அப்பா நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேராக இதுக்குள்ளே வந்துட்டோம். இது இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போர்ட் போட்டு வந்தது. ஸோ அது உள்ளே தான் இந்த ஷாப் இருக்குது. ஸோ நான் அதை நான் ரிட்டன் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய காம்போ மீல்ஸ் எல்லாம் இருந்தது. பட் என் மதர்லாம் வந்து சிக்கன் முர்த்தபா ஆர்டர் பண்ணாங்க. நானுமே ரைஸ் ஐட்டம் போவேணான்னு சொல்லிட்டு தந்தூரி பிளாட்டர் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் முர்த்தபா வந்துருச்சு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபர்தராக வேணும்னா கூட வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் ஹஸ்பண்ட் எதுவுமே ஆர்டர் பண்ணலை. ஸோ சிக்கன் முர்த்தபா வந்துருச்சு. பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக நல்ல பெரிய சைஸாக இருந்தது. த பெஸ்ட் சிக்கன் முர்த்தபா வி ஹவ் எவர் ஹேட். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி முர்த்தபா வந்து மலேசியாவில் தான் அது ஃபேமஸ்ஸு. ஸோ நம்ம ஊரில் வந்து பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. உள்ளே நிறைய ஸ்டஃப் வச்சு அந்த வெளியே இருக்கிற லேயர் எல்லாம் கிறிஸ்பியாக சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. வர்த்துன்னு சொல்லுவேன். அண்ட் தென் இந்த தந்தூரி சிக்கன் பிளாட்டர் வந்து கார்லிக் நான் வித் அந்த கிரில்டு சிக்கன், தந்தூரி சிக்கன் வித் அந்த டிப்ஸு, அப்புறம் லெட்யூஸ் அண்ட் தென் குக்கும்பர் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த கார்லிக் நானும் பற்றி சொல்லியே ஆகணும். யூஸ்வலாக கார்லிக் நான் வந்து வெளியே ஃபுல்லாக கார்லிக் நான் வந்து பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த கார்லிக் நான் வந்து உள்ளே இருக்கிற லேயர் உள்ளே வந்து கார்லிக் ஸ்ப்ரெட் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக அன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து என்ஜாய் பண்ணோம். சூப்பராக லஞ்ச் முடித்தோம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் தான் ஜான் மக்கான் ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு இது உள்ள தான் ஸ்ரீ பாண்டி ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ எப்படியோ கண்ணில் பட்டுருச்சு. சூப்பராக லஞ்ச் முடிச்சிட்டோம். லஞ்ச் கூடவே வந்து காஃபி வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க. காஃபி ஆர் டீன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண சொன்னால் காஃபி தான் சூஸ் பண்ணோம். சூப்பராக இருந்தது காஃபி, நல்ல பெரிய கிளாஸில். ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு இன்னொரு 45 மினிட்ஸ் மாதிரி இருக்குது ரைடு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் நடந்துட்டு வெளியே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம். ஸோ இங்கே வாக் பண்ணிவிட்டு எஸ்கலேட்டர் வழியாக மேலே ஏறணும் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு பெரிய ஒரு ஏரியா இருக்குது, லைக் ஒரு மொட்டை மாடி மாதிரி இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம வந்து என்ன பண்ணால் ஃபுல் வியூ பார்க்கலாம். அதாவது அவுட்டோர் தீம் பார்க். இதுக்கு பக்கத்துலேயே தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ஹோட்டல் இருக்குது. ஸோ இதுதான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஹோட்டல். 7351 ரூம்ஸ் இருக்கான் இந்த ஹோட்டலில். மோஸ்ட்லி இங்கே வரவங்கெல்லாம் இங்கே வந்து புக் பண்ணிவிடுவாங்க. ஸோ நமக்கு ரூம் புக் பண்ணணுன்னா 3-4 டேஸ் முன்னாடியே வந்து புக் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக. ஸோ அந்த டைமில் வந்து பண்ணோன்னாக்கா கிடைக்காது. அண்ட் ஆல்சோ வந்து இந்த ஹோட்டல் வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஹோட்டலாக வந்து கின்னஸ் ரெக்கார்ட் வச்சிருச்சு. பட் அதுக்கப்புறம் லாஸ் வெகாஸில் இதை விட பெருசாக கட்டிட்டாங்க. அண்ட் தென் மறுபடியும் இவங்க இன்னொரு டவரை பில்ட் பண்ணி அந்த கின்னஸ் ரெக்கார்டை மறுபடியும் லாஸ் வெகாஸ்லேருந்து எடுத்துகிட்டு ஸோ இப்போ இவங்க தான் வச்சுட்ருக்காங்க. அந்த ஹோட்டலையும் வந்து இங்கேருந்து மேலேருந்து பார்த்தா நல்லா அழகாக இருந்துச்சு. அண்ட் தென் இங்கே வந்து ஸ்கை கேபிள் கார் அந்த இதுவும் வியூ பார்க்க முடிஞ்சுது. அண்ட் அவுட்டோர் தீம் பார்க்கும் இங்கேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக அது நமக்கு வெதரெல்லாம் கொஞ்சம் நல்லா ஒத்துழைச்சி நம்ம முன்னாடியே நம்ம அதெல்லாம் பிளான் பண்ணி அது புக் பண்ணால் நம்ம அது கூட ட்ரை பண்ணலாம். பட் எங்களுக்கு இன்டோர் பண்ணுறதுக்கே டைம் இல்லை. நம்ம இங்கே 2 டேஸ் தங்குறோம்னாக்கா ஒரு நாள் இன்டோர் நாள் அவுட்டோர் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இங்கே தீம் பார்க் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ப்ரைஸ்க்கு வந்து நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்தது வியூ. அங்கேருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ 2 o'clock போல் இங்கே வந்தாச்சு. வந்தது இப்போது ரைட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் பண்ணாங்க இல்லையா. ஸோ அங்கே போயிட்டு என்னோடய ஆன்லைன் டிக்கெட்டை காமிச்சு இந்த மாதிரி ஒரு டேக் வந்து வாங்கிக்கிட்டோம். ஸோ இந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணி தான் நம்ம கேட் ஓப்பன் ஆகும். ஸோ உள்ளே போய் ரைடு வந்து நம்ம வந்து போகலாம். ஸோ அதனால் வந்து டேக் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 3 பேருக்குமே கையில் அந்த ரிஸ்ட் பேண்ட் வந்து கட்டணும்.
டேக் வந்து போட்டாச்சு. இதே நமக்கு அன்லிமிட்டட் பாஸ் இல்லைனா ஒவ்வொரு ரைடுக்கும் நம்ம தனித்தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். 15 ரிங்கெட்ஸ் 20 ரிங்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரைட் கிட்டத்தட்ட ஒரு 13+ ரைட்ஸ் இருந்தது. ஃபைசனுக்கும் சரி எங்களுக்கும் சரி நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அண்ட் தென் மதுரன்லாவும் கொஞ்சம் ஃபேமிலி ரைடெல்லாம் போகலாம். ஐ மீன் கொஞ்சம் சிம்பிளாக போகிற ரைட்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதனால் அவங்களுக்குமே வந்து அன்லிமிட்டட் பாஸ் எடுத்துக்கிட்டோம். பிகாஸ் நம்ம சிங்கிளாக போகிறோம்னா 20 அப்படின்னு வந்தால் கூட 4 ரைட்ஸ்க்கான அமௌண்ட் வந்து அன்லிமிட்டட் பாஸ்லேயே வந்துடுது. ஸோ அதனால் வந்து அன்லிமிட்டட் பாஸே வந்து எடுத்துட்டோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்பப்போ வந்து ஃபைசனை வந்து ரைடு அமைச்சிட்டு மதுரையில் பார்த்துக்க சொல்லிட்டு நாங்கள் வந்து அடுத்து எங்களுக்கான ரைட்ஸ் வந்து போனோம். ஸோ தட் டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும் இல்லையா. ரொம்ப நேரம் ஒரே ரைட்லேயே நிற்க முடியாது. ஃபைசன் ஒரே ரைடில் 2-3 தடவைலாம் கூட போனார். இது எல்லாமே கிட்ஸ் ரைடு தான். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 ரைடு ஃபைசனுக்கு வந்து சேர்ந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபேமிலி ரைடு மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து போனோம். அண்ட் தென் இதுவும் வந்துட்டு பார்த்தோன்னாக்கா ஃபேமிலி ரைடு தான். ஃபைசனுக்கு 2 டைம்ஸ் போனார். ஒரு தடவை நான் ஃபைசன் என் ஹஸ்பண்ட் எல்லாமே போனோம். அதுக்கப்புறம் ஃபைசன் என் மதர்-இன்-லா 2 பேரும் தனியாகவே போனாங்க. ஸோ நல்லா இருந்தது இந்த ரைடெல்லாம். ஃபைசன் அந்த ரைடில் விட்டுட்டு ஒரு அடல்ட் ரைடு இருந்தது அதுக்கு பின்னாடியே பேக் சைடில். ஸோ அங்கே வந்துட்டோம். ஸோ பக்கத்துலேயே இருந்தனால டக்குன்னு எங்களுக்கு போயிட்டு பார்க்குறதுக்கு நாங்கள் வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. நாங்கள் போன எல்லா அடல்ட் ரைடுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாங்கள் போகாத ரைடாகவும் இருந்தது. நல்லா செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணோம். அண்ட் தென் ஃபேமிலி ரைடுமே வந்து 4 பேரும் சேர்ந்து தான் வந்துட்டு போனோம். ஸோ இந்த ஃபேமிலி ரைடு வந்துட்டு பார்த்தோன்னாக்கா மேலே ஃபுல்லாக கேபிள் மாதிரி கனெக்ட் பண்ணி சுற்றி வரும் அந்த தீம் பார்க் ஃபுல்லாகவே. நல்லா மேலேருந்து அந்த தீம் பார்க் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வியூ பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு கூண்டு மாதிரி இருக்கும். ஸோ அது உள்ளே வச்சு உட்காந்துட்டு வரா மாதிரி தான். ஒவ்வொன்றும் ஒரு ஷார்க் மாதிரி, டைனோசர் மாதிரி, அப்புறம் லோட்டஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி உள்ளே உட்காந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த ரைடு போகுது இல்லையா. ஸோ இது வந்து நானும் என் ஹஸ்பண்டும் போனோம். செம்ம சூப்பராக இருந்தது. வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. அந்த ரைடு வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. செம்ம என்ஜாயாக த்ரில்லிங்காக இருந்தது. அண்ட் ஆல்சோ இந்த ரைடை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நம்ம ரோலர் கோஸ்டர் போகிறோம் இல்லையா, அதை விட 3 டைம்ஸ் இருந்தது. ப்ளஸ் நம்ம உட்காந்துட்டு போகிறது கிடையாது, படுத்துட்டு போகிற மாதிரி. அண்ட் இந்த ரைடுமே அப்படி தான். அந்த ஸ்பின் வீலு இது 360 டிகிரி ஃபுல்லாக ஸ்பின் ஆகி சுற்றும். இதே மாதிரி எம்ஜிஎம்மில் ரேஞ்சர் இருக்கும். பட் அது நமக்கு ரொம்ப ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சா மாதிரி இருக்கும் இல்லையா. பட் இது நம்ம சிங்கிள் சேரில் தனியாக உட்காந்துருக்கா மாதிரி. ஸோ இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த மாதிரி ஜெயண்ட் வீல் எல்லாமே ஃபேமிலி ரைடு தான். பட் நான் போகல. என் மதர்-இன்-லா, ஃபைசின், அப்புறம் என் ஹஸ்பண்ட் எல்லாமே சேர்ந்து போனாங்க. அண்ட் இந்த ரைடு வந்து ஃபைசின் கிட்ஸ் ரைடில் வந்து போயிருப்பார். பட் இது வந்து ஃபேமிலி ரைடாக. ஸோ ஃபைசினும் வந்து இதில் வரலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைசினுமே இதில் பயப்படாமல் வந்தார் ரைடுக்கு. ஸோ அதுவாக எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஹி என்ஜாய்ட் அ லாட்.
5:00 5:30 அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எங்களுக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஃபுல்லாக காலையிலேருந்து நடந்து தீம் பார்க் ரைட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஸோ கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா ரைடுமே வந்து ஆல்மோஸ்ட் இல்லை கம்ப்ளீட்டாக எல்லா ரைடுமே வந்து முடிச்சிட்டோம் இண்டோர் தீம் பார்க்கில். அண்ட் தென் வெளியே கிளம்பிட்டுருக்கோம். ஸோ அப்போ நிறைய பேர் வந்து வெளியாகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு டவுட்டாகவே இருந்தது பஸ் டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் செக் பண்ணோம். எல்லாமே புக்டுன்னு காமிச்சிச்சு. சரி நேரில் டிக்கெட் கவுண்டரில் போய் செக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கேபிள் காரில் வந்து ஏறிட்டோம். ஸோ இங்கே இருந்துட்டு பார்த்தோன்னா 15 மினிட்ஸ் வந்து கீழே ஸ்டேஷன் போகிறதுக்கு அவனா ஸ்டேஷன் போகிறதுக்கு 15 மினிட்ஸ் ஆகும். இதுலேருந்து இப்படியே இறங்கும்போது செம சூப்பராக இருந்தது. மேலே ஏறதை விட இறங்குனது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. ஸோ ரிட்டர்ன் வரும்போதும் இதே மாதிரி சின்ஸ்பி ஸ்டேஷன் வந்து லைட்டாக மூவ் ஆகும். அப்போதைக்கு வேணும்னா இறங்கிக்கலாம். எங்களுக்கு அதுக்கப்புறம் டைம் இல்லை. பிகாஸ் இங்கேருந்து பஸ் எடுக்கணும், அங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவல் அண்ட் தென் வீட்டுக்கு போகணும். ஸோ அதனால் கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. அதனால் சின்ஸ்பி ஸ்டேஷன் வந்து நாங்கள் இறங்கலை, அந்த டெம்பிள் பார்க்கல. ஸோ நேராக வந்து இறங்கிட்டோம் கீழே. அண்ட் தென் ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம். இறங்கினோடனே பஸ் வந்து செக் பண்ணோம். இங்கே டிக்கெட் கவுண்டரில் எல்லாமே வந்து க்ளோஸ்டாக இருந்தது. எல்லா பஸ்ஸுமே புக்டாக இருந்தது 9 மணி வரைக்கும். ஸோ அது வரைக்கும் இங்கே இருக்கவும் முடியாது இல்லையா? அதனால் வந்து நாங்கள் டாக்ஸி எடுக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி கிராபில் வந்து கேப் வந்து புக் பண்ணோம். பட் பக்கத்தில் நியர்பை தான் காட்டுது கார் எல்லாமே. பட் யாருமே பிக்கப் வந்து அக்செப்ட் பண்ணவே இல்லை. எங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் வந்து அக்செப்ட் ஆகலை. அக்செப்ட் பண்ணாலும் ரைடு வந்து கேன்சல் ஆகிடுது அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தெரிஞ்சது பக்கத்தில் உள்ளவங்களே வந்து ரைடு அக்செப்ட் பண்ணாமல் தனியாக வந்து பார்கெயின் பண்ணி ரேட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லிவிட்டு அவங்களுக்கு கூட்டிகிட்டு போய் விடுற மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் ஆச்சு. நாங்களும் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டோம். பட் ரேட் அதிகமாக சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ வந்து அவங்க ஆத்தரைஸ்டு பர்சன் கிடையாது. எப்படி ஒரு தெரியாத நாட்டில் வந்து அந்த மாதிரி தெரியாமல் போய் மாட்டிக்கக்கூடாது, எதுவும் சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. உடனே நாங்கள் கென்டிங் ரெசார்ட்லேயே வந்து டாக்ஸி புக் பண்ணுற இடம் இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு செக் பண்ணப்போ வந்து அவங்களே வந்து டாக்ஸியை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. வித் நல்லா கொஞ்சம் சேஃபாக இருந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு. ஸோ அவங்கள்ட்ட போய் ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் அப்படிங்கிறதுனால அங்கே போயிட்டு நாங்கள் டாக்ஸி வந்து புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து கேஎலுக்கு வந்து வந்தோம். வரதுக்கு வந்து ஒரு 130 ringgits வந்து ஆச்சு. ஒரு 6:45 இருக்கும். வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டே என்னெல்லாம் போகலாம், என்னெல்லாம் பிளான் பண்ணணும் அண்ட் தென் டின்னருக்கு வந்துட்டு வெளியே போய் சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பெருசாக எங்கேயுமே வெளியே போகல. அவ்வளோதான். இந்த vlog-ம் வந்து இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா நோட்டிஃபிகேஷனுக்கு இன்ஸ்டண்ட்டாக அப்டேட் ஆகும். Thank you so much for watching and keep supporting.